ஆபேல். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலிகளும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நிருபத்தின் ஆசிரியர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு சில பரிசுத்தவான்களை பற்றி இங்கு சாட்சியாக எழுதுகிறார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள். நிருபத்தின் ஆசிரியர் இங்கு விரிவாக எழுதுவதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அவையாவன: விசுவாச வீரர்களின் பெயர்களும் அவர்களுடைய விசுவாச கிரியைகளும் குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்டவை. விசுவாச வீரர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படாமல் அவர்களுடைய விசுவாசத்தின் பொதுவான கிரியைகள் மாத்திரம் குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்டவை. நிருபத்தின் ஆசிரியர் விசுவாச வீரர்கள் அநேகரை பற்றி இங்கு எழுதுகிறார். அவர்களில் முதலாவதாக ஆபேலை பற்றி குறிப்பிடுகிறார். ஆபேல் விசுவாசத்தினால் பிழைத்தவர், விசுவாசத்திற்காக மரித்தவர். எபிரேயர்கள் ஆபேலின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். ஆபேல் விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார். தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே இருந்த நெருங்கிய ஐக்கியம் ஆதாமின் பாவத்தினால் முறிந்து போயிற்று. மனுஷர் தங்கள் பாவத்தில் விழுந்து பாவத்தில் ஜீவித்தார்கள். ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது கிருபை உள்ளவராக இருக்கிறார். பலிகள் மூலமாக தம்மை ஆராதிப்பதற்கு தேவன் புதிய உபாயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். விழுந்து போன மனிதர்கள் தேவனுக்கு பலிகளை செலுத்தி அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கலாம். பலிகள் செலுத்தப்படுவதனால் இந்த சலாக்கியம் உண்டாயிற்று. காயினும் ஆபேலும் சகோதரர்கள். காயினே மூத்த சகோதரர். ஆனாலும் ஆபேலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தார். பிறப்பினால் யார் மூத்தவர் என்னும் அடிப்படையில் தேவன் யாரையும் ஆசீர்வதிப்பதில்லை. அவர் தம்முடைய கிருபையின்படியும் தம்முடைய சித்தத்தின்படியும் பிரியத்தின்படியும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு கனமும் மேன்மையும் உண்டாகிறது. ஆபேல் தேவனுடைய சமூகத்தில் பாவ நிவாரண பலிகளை செலுத்தினார். தன்னுடைய மந்தையில் உள்ள தலையீற்றுக்களை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தினார். காயினோ பாவ நிவாரண பலியை செலுத்தாமல் ஸ்தோத்திர பலி மாத்திரமே செலுத்தினார். காயின் நிலத்தின் கனியை தேவனுக்கு பலியாக செலுத்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நிலத்தின் கனியினால் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆபேல் விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். ஆபேல் நீதிமான் என்று தேவனுடைய சமூகத்தில் சாட்சி பெற்றார். ஆபேலின் பலி காயினுடைய பலியிலும் மேன்மையானது என்று தேவனே ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீதிமான்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கைகளை அங்கீகரித்து அவர் நம்மை நீதிமான்கள் என்று அறிக்கை செய்கிறார். நம்முடைய காணிக்கைகளை குறித்தும் தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஆபேல் விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறார். ஆபேல் மரித்தாலும் தேவனுக்கு எப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை சாட்சியாக விட்டு சென்றிருக்கிறார். அவர் செலுத்திய பலிகள் இன்றும் நம் மத்தியிலே சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. பாவத்தில் விழுந்த மனுஷர்கள் பாவ நிவாரணம் பெற வேண்டும். அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். தேவன் தங்களை ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக பலிகளை செலுத்துகிறார்கள். தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக யார் தீங்கு செய்தாலும் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தமக்காக பாடுகளை அனுபவிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய கண்கள் தம்முடைய பிள்ளைகள் மீது எப்போதும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆபேலின் விசுவாசம். ஆபேல் பாவ நிவாரண பலியை செலுத்தினான். தான் ஒரு பாவி என்பதையும் தனக்கு தேவனுடைய கிருபை தேவை என்பதையும் அங்கீகரித்தான். காயின் பூமியில் இருந்து விளைந்த கனிகளை பலியாக செலுத்தினான். தன்னுடைய பாவத்தையும் தனக்கு தேவன் தேவைப்படுவதையும் அவன் அங்கீகரிக்கவில்லை.
ஆபேல் தன் விசுவாசத்தினால் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேலின் காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். இரத்தத்தினால் பாவ நிவாரணம் உண்டாகும் என்று அவன் நம்பினான். அவனுடைய நம்பிக்கை இன்றும் மனுஷர் மத்தியிலே பிரசங்கிக்கப்படுகிறது. மனுஷருடைய பாவங்களை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவை. காணிக்கைகள் என்று பன்மையில் கூறப்பட்டிருப்பதனால் அவன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பலி செலுத்தினான் என்று தெரிய வருகிறது. தன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தான் செலுத்தும் பலிகள் போதாது என்பதை ஆபேல் உணர்ந்திருந்தான். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி மட்டுமே மனுஷருடைய பாவங்களை முழுவதுமாக போக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது.